பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தோழர் சூசா மனோகரன் அவர்களை உரையாற்றார். ஜேபி, எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அருமை தலைவர் அண்ணன் கலரன்பன் அவர்கள் மனோகரா, ஒரு பேரணி வருகிறது, ஒரு பரப்புரை வாகனம் வருகிறது, முற்றதிகாரம் வேண்டி பரப்புரை செய்ய தலைவர்கள் நமது மாவட்டத்தின் வழியாக செல்கிறார்கள். அவர்களுடைய நோக்கத்தை வாழ்த்தி நாம் இங்கே ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதற்கு வர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு இன்று திண்டுக்கல் மாவட்டத்திலே மிக அருமையாக களப்பணி மேற்கொண்டு இளைஞர்களை திரட்டுவதே தங்களுடைய லட்சியம் என்று கலரன்பன் தலைமையிலே செயல்படுகின்ற அருமைமிகு ஆற்றல் மிகு நாகேந்திரனும் காஞ்சித்துறை அவர்களும் என்னை தொடர்பு கொண்டார்கள். காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு கலைத்து போயிருக்கிறேன். இரண்டாவது, இங்கே ஒரு உண்மையை நான் சொல்லியாக வேண்டும். நான் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவன். இங்கே வாழ்த்துறை வழங்கும் பொழுது கூட்டியோ குறைத்தோ ஏதாவது ஒன்றை நான் பேசிவிட முடியாது. வந்தவுடன் எனது அருமை அண்ணன் தர்மர் சொன்னார் முற்றதிகாரம் என்ற ஒரு வார்த்தையை. குறிப்பாக சில விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு ஒரு தமிழக மக்கள் முன்னணிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. முற்றதிகாரம் உள்ள தமிழகம் வேண்டும் என்பது. அதே போல ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கின்ற நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான். தயவு செய்து இதை அன்பரசு உள்ளிட்ட அனைவரும் கவனியுங்கள். ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கின்ற ஒரே ஒரு நோக்கம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி வங்கக்கடலில் வீசிவிட வேண்டும். அது ஒண்ணுதான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா, வேற ஒண்ணுமே கிடையாது. அதை நோக்கி உங்களையும் என்னையும் தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மை எல்லாம் திசை திருப்பி வேறு பக்கம் நம்மை திசை திருப்பி வழிகாட்டிவிட்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை வங்கக்கடலில் வீசுவதற்கான சேவையை சிறப்பாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உன்னதமான லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் தன் வாழ்நாளை செலவழித்து உலகில் உள்ள அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களையும் படித்து கரைத்து குடித்து இறுதியாக 24 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளும் 6500 ஜாதிகளும் பல்வேறு மாகாணங்களும் 6 பெரும் மதங்களும் கொண்ட இந்த மாபெரும் தேசத்தை ஒற்றை நூலால் கட்டி போட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அதை எல்லோரும் மீண்டும் ஒரு முறை மறுவாசிப்பு செய்யுங்கள். அதிலே டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட், டியூட்டி ஆஃப் த பீப்புள், மக்களுடைய கடமையும் அரசினுடைய கடமையும் என்று தெல்ல தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார். அந்த கடமையை மக்கள் ஒழுங்காக செய்தால், அந்த கடமையை அரசு ஒழுங்காக செய்திருந்தால், இதுவரை இருந்த அரசுகள் ஒழுங்காக செய்திருந்தால் இந்த பரப்புரை அவசியமில்லை, நாம் இங்கே அமர வேண்டிய அவசியமில்லை, போராட்டங்கள் தேவையில்லை. அவ்வளவு ஒரு மகத்தான அரசியல் சட்டத்தை உருவாக்கி ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, மோடி ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான், என் ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான், அந்த வாய்ப்பை கொடுத்து தேர்தலிலே போட்டியிட எந்த நிபந்தனையும் கிடையாது. கல்வி கிடையாது, வரி கட்டணம் கிடையாது, சொத்து கிடையாது, படிப்பு கிடையாது, எதுக்குமே இல்லை. அவன் தேர்தலில் நிற்கலாம். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், வாக்காளர் பட்டியலில் உரிமை இருக்கணும். இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் அது. அதனுடைய விளைவாகத்தான் எல்லோரும் முதல்வராகவும் ஒன்றிய அரசின் தலைவர்களாகவும் வந்திருக்கிறார்கள். வந்த யாரும் அரசியல் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தவில்லை. நமக்கு சுதந்திரம் இல்லை, சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை. ஆகவே தான் இந்த பரப்புரை நடந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே எல்லா மக்களும்
வேறு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, இளைஞர்கள் எல்லாம் யாராருக்கோ கட் அவுட் வைக்கும் பொழுது, இந்த தமிழ் தேசத்தில் தமிழக மக்களின் தமிழக நாகரிகத்தில் தமிழக மக்களின் பண்பாட்டில் ஒரு அடி விழுந்திருக்கிறது. இவர்கள் அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய உரிமை அனைத்தும் பறிக்கப்பட்டு ஒரு பொம்மை அரசாக மாநில அரசு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற நோக்கத்தை புரிந்து கொண்டு இதை மாற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு முற்றுரிமை, முற்ற அதிகாரம், சர்வ வல்லமை படைத்த ஒரு தமிழக அரசு வேண்டும் என்று முடிவு செய்து இங்கே வந்திருக்கிறார்கள். வரவேற்கிறேன். நாங்கள் ஒன்றிய அரசியல் மத்திய அரசியலை இணைந்த அந்த அதிகாரத்தை கைப்பற்றி இந்த தேசத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இங்கேதான் இருவரும் வேண்டுபடுகிறோம். ஆனால் இது ஒரு மகத்தான நோக்கம். உரிமை மறுக்கப்பட்ட யாரும் அடங்கி இருக்க மாட்டார்கள். இந்த தமிழகத்தினுடைய சகல நலன்களும் போற்றப்பட்டிருந்தால், தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலை அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருந்தால் இவர்கள் இந்த பரப்புரை அவர்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் அதையெல்லாம் ஒழித்து கட்டிய ஒரு கும்பல் இன்று ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இது தேவையாகவும் அவசியமாகவும் கட்டாயமாகவும் இருக்கிறது. அந்த கட்டாயம், தேவை, அவசியத்தின் விளைவாக முற்றதிகாரம் படைத்த தமிழகம் கேட்டு அவர்கள் ஊர்வலம் வந்திருக்கிறார்கள், பரப்புரை செய்கிறார்கள். நாளை கூட்டம் போட்டு தங்களுடைய முடிவை அறிவிக்கப் போகிறார்கள். அதற்கான உரிமையை, அதற்கான வழிகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அவர்கள் அங்கே பேசலாம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒற்றை மனிதனாக அந்த உரிமையை நமக்கு வழங்கி இருக்கிறார். அதிலே உங்கள் முழக்கத்தை வையுங்கள், பரப்புரை செய்யுங்கள், மக்களை திரட்டுங்கள், மாற்றத்தை நோக்கி செல்லுங்கள். நாங்கள் இந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, ஒரே மதிப்பு என்ற அடிப்படையிலே இந்த தேசத்தினுடைய சகல அதிகாரமும் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அங்கே சென்று பிரச்சனையை தீர்த்து கொள் என்று சொல்லி இருக்கிறார், மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். நாங்கள் அதை நோக்கி செல்லுகின்ற வேலையை செய்கிறோம். நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து நல்ல சட்டப்பூர்வமான பணிகளுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியில் சார்பாக எங்களுடைய உதவியும் ஆதரவும் என்றும் இருக்கும். காக்கப்பட வேண்டியது அரசியல் சட்டம், ஒழிக்கப்பட வேண்டியது RSS என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.